Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாமக்கல்லில் நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டில் பார்கோடு இல்லாததால் சேவை மையத்திற்கு சென்ற மாணவன் கடைசி நேரத்தில் திரும்பிய போது சீக்கிரம் வா என காவல்துறையினர் அழைத்து தேர்வு மையத்திற்குள் அனுமதித்தனர். அந்த காட்சிகளை பார்த்து விடலாம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். ஹால் டிக்கெட்டில் பார்கோடு இல்லாததற்கான காரணம் என்ன? தற்போது சரியான நேரத்தில் மாணவன் தேர்வு எழுத சென்று விட்டாரா? விவரங்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில இன்று நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய நீட் தேர்வானது நடைபெற்றது. இந்த நீட் தேர்வினுடைய மையத்துல சுமார் 279 மாணவர்கள் மாணவிகள் தேர்வு எழுத வந்திருந்தனர். இந்த நிலையில நீட் தேர்வினுடைய விதிகளின்படி 1:30 மணி அளவில் உள்ளே, அதாவது தேர்வு மையத்திற்குள் அந்த மாணவர் மாணவியர் வந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில அனைவரும் உள்ளே அனுப்பப்பட்டனர். இந்த சூழ்நிலை 1 மணிக்கே இந்த பள்ளிக்கு வந்த ஒரு மாணவர் அவரது ஹால் டிக்கெட்டை பார்த்தபோது அதில் பார்கோடு இல்லை என்று தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் அங்கிருந்த காவலர்களிடம் தெரிவித்துட்டு அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்திற்கு சென்று மீண்டும் ஒரு ஹால் டிக்கெட்டை எடுத்து வருவதற்காக சென்றிருக்கிறார். இந்த சூழ்நிலை அங்கிருந்த பணியில் இருந்த பாதுகாப்பு பள்ளியில் இருந்த காவலர்கள் துணை கண்காணிப்பாளரிடம் இது போன்று 1 மணிக்கு வந்த ஒரு மாணவர் ஹால் டிக்கெட்டில் பார்கோடு இல்லாததால் வெளியே எடுத்து வர சென்றிருக்கிறார், அவர் வந்ததும் அவரை அனுமதிங்கள் என கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் 1:30 மணிக்கு உள்ளே வந்தால் மட்டுமே அனுமதிப்பேன், அதற்கு மேல் அவர் தாமதமாக வந்தால் என்னால் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து அங்க பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் துணை கண்காணிப்பாளரிடம் அவர் வந்து விடுவார், கொஞ்சம் பொறுங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதே 1:30 மணிக்கு சரியாக இருசக்கர வாகனத்தில் தனது உறவினருடன் வந்த அந்த சிறுவனை உடனடியாக உள்ளே செல்லுமாறு காவலர்கள் அழைத்தனர். உடனடியாக அவர் இருசக்கர வாகனத்தில் இறங்கி உள்ளே சென்றார். துணை கண்காணிப்பாளரும் 1:30 மணிக்குள் வந்து விட்டதால் அவரை உள்ளே அனுமதித்தார். தற்போது அந்த மாணவர் நீட் தேர்வு எழுதி வருகிறார். பார்கோடு பிரச்சனையை பொறுத்தவரையில பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் நீட் தேர்வின் பொழுது ஏற்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில இது இந்த பிரிண்டர் பிரச்சனையா அல்லது அவருடைய பார்கோடு அவருடைய இன்புட்லேயே பிரச்சனையா என்பது குறித்து மாணவர்களிடம் தான் கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த பார்கோடை பொறுத்தவரையில அவர் பிரிண்ட் அவுட் எடுத்த இடத்துல பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அருகாமல் இருந்த சேவை மையத்தில் சென்று அவர் சரியான நேரத்திற்கு இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு உள்ளே அனுமதித்த அந்த காவலரும் துணை கண்காணிப்பாளருக்கும் துணை கண்காணிப்பாளர் அனுமதித்தது காவலர்கள் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.